தேவன் எல்லார் மீதும் அன்பா இருக்கார். ஓகேவா? ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய அன்பு இல்லைன்னா நீங்க இங்க வந்தே இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அது எல்லாத்துல இருந்துமே இருக்கு. சின்ன வயசுல குழந்தை பிறக்கிற அந்த சடங்குல இருந்து கடைசியில இறுதி சடங்கு வரைக்கும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதான் ஒவ்வொருத்தருமே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 2:9 இருக்கு. நம்மள அந்த காலத்துல இருந்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா தான் தெரிந்து கொண்ட அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு ஆசாரியத்துவம் வந்து அதுதான் செய்யணும். ஓகேவா? இந்த பூமியில அவர் கூட வந்து எழும்போது நம்ம அவர் கூட ஆளுகை செய்வோம். இங்க இப்போ அந்த அதாவது மினிஸ்ட்ரி. ஓகே, தேவனை அவருடைய புண்ணியங்களை அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஓகே, நார்மலா நீங்க சொல்ல 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 ஆத்ம ஆதாயம் வர 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 நீங்க அதிகமா கர்த்தர் உங்க மேல அன்பு கூர்ந்து உங்கள இருந்து வெளிப்படுவார். சரியா? வசனம் அழகா சொல்லுது, நான் பிதாவுக்கு எப்பவுமே பிரியமானதை செய்யறனால